வணக்கம் நண்பர்களே! இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, பெட்ஸோட பவர் தான் பார்க்க போறோம். பவர் எபிலிட்டி தான். எபிலிட்டியும் பவர்னா ஒண்ணு தானே. வாங்க நம்ம இந்த பவர்லாம் பார்த்து இன்னைக்கு நான் எப்படின்னு சொல்றேன். பெட்டு முக்கியம். அதேமாரி கேரக்டர் முக்கியம் தானே. அடுத்து கேரக்டருக்குள்ள பவரையும் போடுறேன். மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணுங்க. வீடியோக்குலாம் இப்போ கொஞ்சம் ரீச்லாம் கிடைக்குது. சரி ஓகே. நம்ம இப்போ ஸ்ட்ரெயிட்டா ஓவரா பேசாம வீடியோக்குள்ள போகலாம். சரி, இப்போ நம்ம முதல்ல பார்க்க போற பெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மங்கி பெட் தான். இதுக்கு என்ன பவர்ன்னு பார்த்தீங்கன்னா, கிரனேட் த்ரோ பண்ணுறது தான். 150 மீட்டர் த்ரோ பண்ணணும். நார்மலா வந்து 100 மீட்டர்னா 150 எக்ஸ்ட்ரா 50 மீட்டர் எக்ஸ்ட்ரா குடுக்கும். இதுதான் நம்ம மங்கி பெட்டோட பவர். க்ளோ வால் அது எல்லாத்துக்குமே இது நல்லா லாங்கா குடுக்கும். இதுதான் இந்த பெட்டோட பவர். அடுத்த பெட்ட பார்த்தீங்கன்னா, பக்கு. பக்குக்கு பார்த்தீங்கன்னா, ஸ்கில்லே கிடையாது. இது சும்மா இத நீங்க வந்து வேற ஏதாவது பெட்டோட ஸ்கில்ல எடுத்து நீங்க வச்சுக்கிறதுக்கு தான் இந்த பக்கு. மற்றபடி இந்த பக்கு வந்து எதுக்கும் யூஸ் இல்லை. பார்க்க ஸ்டைலாக இருக்கும், நல்லாயிருக்கும் பார்க்க. அதுக்கு மட்டும்தான் இந்த பக்கு யூஸு. வேணா பார்த்துக்கங்க. அடுத்த பெட்டை போய் பார்க்கலாம் நம்ம. அடுத்து என்னென்னா கேட்டஸ். இந்த பெட்டோட பவர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 10 செகண்ட் நீங்கள் ஒரே இடத்துல நின்றுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு 10% ஹெச்பி, இபி அதெல்லாம் வந்து ஏற்றி கொடுக்கும். இது ஒன்று தான் இதுக்கு பவரு. இது எவன் இதெல்லாம் போட்டு யூஸ் பண்ணுவான்? ஏன்னா நம்ம பாட்டுக்கு மெடிக்கெட்டை போட்டு போயிடுவோம், இல்லாட்டா காண திண்டு போயிடுவோம், இல்லை கேரக்டர் ஸ்கில் வச்சுட்டு போயிடுவோம். இந்த பெட்லாம் வேஸ்ட்டு. இதெல்லாம் நீங்கள் எதுவும் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த பெட்லாம் ஒர்த்து இல்லை. இப்போ அடுத்த பெட்டுக்கு போகலாம். அடுத்து என்ன பெட்டுன்னு பார்த்தீங்கன்னா, ட்ராகன் பெட்டு. இதுக்கு என்ன பவர்னு பார்த்தீங்கன்னா, எனிமிலாம் எங்கே இருக்காங்கன்னு ஓரளவுக்கு 5 செகண்ட் மட்டும் அந்த ஏதோ ஒரு கேரக்டர் கூட இருக்குமே, பேர் என்ன, மூக்கோ ஏதோ கேரக்டர் இருக்கும்ல, அது மாதிரி மண்டையில் வந்து எனிமியை வந்து 5 செகண்ட் ஒரு ஏரோ மார்க் மட்டும் காட்டும். அடுத்த கேரக்டர் பார்ப்போம். அடுத்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ஓநாய் தான். இந்த ஓநாய்க்கு வந்து என்ன பவர்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து உங்கள் டீம்மேட் நாக் ஆன உடனே 15 ஹெச்பி ஏற்றி கொடுக்கும், அவ்வளோதான். அடுத்த கேரக்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆந்தைக்கு என்ன பவர்னு பார்த்தீங்கன்னா, க்ளூ கேரக்டர் வச்சுருந்தீங்கன்னா இந்த கேரக்டருக்கு அப்போ தான் 20 மீட்டரில் உள்ள எனிமியெல்லாம் காட்டி கொடுக்கும், அவ்வளோதான் இந்த கேரக்டருக்கு. அடுத்து சுறா மீன் பவரை பார்ப்போம். சுறா மீனுக்கு என்ன பவர்னு பார்த்தீங்கன்னா, மூவ்மெண்ட் ஸ்பீடு 4% மட்டும் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். இதெல்லாம் யார் யூஸ் பண்ணுவோம் 4% வச்சுக்கிட்டு. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த கேரக்டருக்கு போவோம். அடுத்த கேரக்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ஜாசில்லு. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பவரு சும்மா ஒரே ஒரு மெடிக்கெட்டு மட்டும் கொடுக்கும். அதுவும் உங்களுக்கு லக் இருந்தால் மட்டும்தான். லக் இல்லாட்டினா அது கொடுக்காது. இது தெண்டம். இதெல்லாம் எதுக்கு கொடுத்தாங்கன்னே தெரில. என்ன கேரக்டர் வச்சுருந்தாலும் ஒன்று தான், வச்சில்லாட்டினாலும் ஒன்று தான். அடுத்த கேரக்டருக்கு போவோம். ஆமை கேரக்டர். அடுத்து இதுக்கு என்ன பவர்னா, எனிமி வந்து உங்களை பின்னாலேருந்து சுட்டாங்கன்னா 25% ஹெச்பி 25 ஹெச்பி தான் போகும். இதுவும் வந்து கொஞ்சம் தானே ஒர்த்து. மற்றபடி இதெல்லாம் ஒர்த்துன்னு சொல்லக்கூடாது. இது என்னமோ பின்னாடி ஓடுறதுனால பவர் அந்த கேரக்டருக்கு. வாங்க நம்ம அடுத்த கேரக்டருக்கு போவோம். அடுத்து இந்த பனிக்கரடி தான். இதுக்கு என்ன பவர்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு கிரெனேட் த்ரோ பண்ணையில் 120 அந்த ரேஞ்சில் குறைச்சி விடும் உங்களுக்கு, அவ்வளோதான் இந்த கேரக்டருக்கு பவரு. இது வந்து நீங்கள் எதுக்கு சாகணும், சாகிற டயத்தில் கொஞ்சமாச்சும் மெடிக்கெட் போடுற அளவுக்கு உங்களுக்கு ஹெல்த்தை கொடுக்கும், அவ்வளோதான் இந்த கேரக்டர் பவரு. அடுத்து நம்ம இந்த என்ன முயல்குட்டி கேரக்டர் தான் பார்க்க போகிறோம். இந்த முயல்குட்டிக்கு என்ன பவர்னு பார்த்தீங்கன்னா, 50% ஹெச்பி ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஹெச்பி வந்து இபி வந்து 50% ஏற்றி கொடுக்கும். இதுதான் இந்த முயல்குட்டி பவரு. அடுத்த பெட் என்னென்னா, அந்த புலி தான். அந்த புலிக்கு என்ன பவர்னு பார்த்தீங்கன்னா, மூக்கோ பவர்லாம் வச்சுட்டு வந்தீங்கன்னா அந்த ஆப்போனண்ட்டுக்கு வந்து கொஞ்சம் 10 செகண்ட் குறைச்சி 10 செகண்ட் வரும்னா 5 செகண்ட் ஆகி கொடுக்கும், அவ்வளோதான் இந்த கேரக்டரோட ஸ்கில்லு. இது ஆப்போனண்ட்டுக்கு தான் யூஸு. டக்கு கேரக்டருக்கு அடுத்து வருவோம். டக்குக்கு என்ன பவர்னு பார்த்தீங்கன்னா, உட்காந்துக்கிட்டே நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா சீக்கிரம் கொஞ்சம் வேகமாக மூவ் பண்ணுவீங்க. ஆனால் இதெல்லாம் யார் யூஸ் பண்ணுவோம் உட்காந்துட்டுலாம் போகிறத, நின்றுக்கிட்டே போயிடுவோம் நம்மலாம், அவ்வளோதான். அடுத்த கேரக்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மூனி பெட்டு. இந்த மூனி பெட்டுக்கு என்ன பவர்னு பார்த்தீங்கன்னா, ஆப்போனண்ட்டுக்கு மெடிக்கெட்டை ஸ்லோ பண்ணி கொடுக்கும், அவ்வளோதான் இந்த மூனி பெட்டுக்கும் பவரு. இதை வந்து வந்த டயத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இப்போலாம் எனக்கு இந்த பெட்டையே பிடிக்கிறதில்ல. ஏன்னா இந்த ஒரு பெட்டு தான் என்னோட இன்னும் பழைய ஐடியில் வச்சுருந்தேன். இது ஒன்றும் அவ்வளோலாம் ஒட்டு இல்லை இந்த பெட்டு. அடுத்த பெட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ட்ராகன் பெட்டு தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ராகன் பெட்டுக்கு என்ன பவர்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் அந்த ஏரோ மார்க்கில் அந்த ஏரோ மார்க்கை வந்து 5 செகண்ட் எடுத்து காட்டும். இதுதான் இந்த கேரக்டருக்கும் பவரு. அவங்களே கொடுத்துருப்பாங்க. அடுத்து இந்த ரக்கூனை தான் பார்க்க போகிறோம். இதுவும் ஒரு ரக்கூன் தான். இந்த ரக்கூனுக்கு என்ன பவர்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு என்ன பவர்னு பார்த்தீங்கன்னா வந்து எனிமீஸ்க்கு வந்து கூல்டவுன் பவரை வந்து டிக்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அடுத்த கேரக்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்வாகரை பற்றி தெரியாமலாம் இருப்பாங்க. ஸ்வாகருக்கு என்னென்னா, ஒரு இதுக்கும் இது கொடுக்கும், க்ளோவால் கொடுக்கும் நிறையா. ஒரு 100 க்ளோவால்கிட்ட கொடுக்கும், அவ்வளோதான் ஸ்வாகருக்கு பவரு. 100 க்ளோவால் ஏன்னா உங்கள் கையில் நிற்க போதெல்லாம் கீழே போயிடும். அதுக்கப்புறம் அடுத்து என்ன கேரக்டர்னா, இந்த பறவை கேரக்டர் தான். இது என்னென்னா, மேலேருந்து நீங்கள் கீழே இறங்கையில் வேகமாக உங்களை இறக்கி விடும், அவ்வளோதான் இந்த கேரக்டருக்கு பவரு. எனிமி மேலேருந்து இறங்கையில் சுடவும் முடியாது.
கேரக்டர் ஒருத்தான கேரக்டர் இதுவும். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு வகையான ரக்கூன் தான். மெடிக்கிட்டு இந்த இந்த கன்று ஹீல் பிஸ்டலு அதெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் ஹெச்பியை. அடுத்து ரோபோ பெட்டுக்கு என்ன பவர்னு பார்த்தீங்கன்னா க்ளோவாலுக்கு 100% லைஃப் இன்க்ரீஸ் பண்ணி தரும். எப்படின்னா முன்னாடி ஒரு க்ளோவால் மாதிரி வந்து நிற்கும் பச்சை கலரில் 2 க்ளோவால் மாதிரி பவர். ஓகேவா, அதுதான் இந்த கேரக்டருக்கு பவர். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபாக்ஸுக்கு என்ன பவர்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக மெடிக்கெட் போகையில் 40 to 50% ஹெச்பி இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அதை இந்த கேரக்டரை போட்டுருந்தீங்கன்னா 10% ஹெச்பி இன்க்ரீஸ் பண்ணி தரும். அவ்வளோதான் இந்த கேரக்டருக்கு பவர். அடுத்த கேரக்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா நாய்க்குட்டி. இந்த நாய்க்குட்டிக்கு என்ன பவர்னு பார்த்தீங்கன்னா மஷ்ரூம்லாம் எங்கே இருக்குன்னு லொக்கேட் பண்ணி காட்டும் இந்த நாய் யூஸ்ஃபுல் தான். ஒரு 5 செகண்ட் 10 செகண்ட் காட்டும், அவ்வளோதான். ரொம்ப நேரம்லாம் காட்டாது. அடுத்து இந்த கரடி குட்டி, நமக்கு பிடிச்ச குட்டி. இதுக்கு என்ன பவர்னு பார்த்தீங்கன்னா ஒரு கில் பண்ணிங்கன்னா 10% லைஃப் இன்க்ரீஸ் பண்ணி தரும். இதை வந்து சிஎஸ்க்கு யூஸ் ஆகும் இந்த கேரக்டர். சரியான பெட்டு இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த பெட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரோபோ நரி. இதுக்கு என்ன பவர்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து ஸ்டோரேஜ் கம்மியாக இருக்கும். இந்த பெட்டை வச்சுக்கிட்டிங்கன்னா 45% ஸ்டோரேஜ் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் இந்த பெட்டு சரியான பெட்டு தான். இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட நாய்க்குட்டி. இந்த நாய்க்குட்டிக்கு எந்த ஸ்கில்லுமே கிடையாது. இது சும்மா டம்மி பீஸு, பார்க்க அழகாக இருக்கும். மற்றபடி இதை அந்தளவுக்குலாம் ஒன்றும் ஒர்த்து இல்லை அந்த நாய்க்குட்டி. நீங்கள் வேணால் வச்சு வேறு ஸ்கில் வச்சுக்கலாம், ஸ்வாகர் அது மாதிரி, புரியுதா? அவ்வளோதான் இந்த பெட்டு. அடுத்து இந்த கிட்டிக்கும் நோ ஸ்கில் தான். கிட்டியும் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், இந்த கிட்டிக்கும் எந்த பவரும் கிடையாது. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட என்ன கேரக்டர் பார்க்கலான்னா அடுத்து பலூன் பெட்டை பார்ப்போம். பலூன் பெட்டுக்கு என்ன பவர்னு பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு ஹெல்மெட்டு அதெல்லாம் வந்து எபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஃபஸ்ட் லெவல்னால் 2 செகண்டு அது மாதிரி. தொடர்ந்து வீடியோ முடிச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய சப்ஸ்கிரைப்லாம் வருது. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வீடியோக்கெலாம் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் என்ன சொல்லலாம், இதே மாதிரி வேறு ஏதாவது கண்டென்ட் வேணும்னா நீங்கள் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஆல்ரெடி போட்ட வீடியோக்கு வேறு ஒரு வீடியோ காப்பிரைட் கொடுத்துட்டாங்க, அட்வான்ஸ் அமௌண்ட்டை போட்டேன். ஸோ இந்த வீடியோ காப்பிரைட் கொடுக்காமல் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கொடுத்தாங்கன்னா இந்த வீடியோ தூக்க வேண்டியதாகிடும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் அனுப்பிவிடுங்க. தொடர்ந்து வீடியோ முடிச்சுக்கலாம். டாட்டா, பை பை, see you நண்பர்களே.